அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட காரணம் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். அவரிடம் எமது செய்தியாளர் பிரசன்னா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மழையால் பாதிக்கப்பட்ட வடசென்னை பகுதி மக்களுக்கு திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தற்பொழுது நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். இவர்களிடையே தற்பொழுதைய தமிழகத்தின் நிலைமை குறித்து கேட்போம். மேடம், இப்போ தமிழகத்தின் தற்பொழுதைய நிலைமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதிலிருந்து தமிழகம் மீள்வதற்கான வழி என்ன இருக்கு மேடம்? தமிழகத்தின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக விவசாய நிலங்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமான காரணம் அரசு முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு பணியையும் ஆற்றவில்லை. மக்களை ஒரு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அகற்றுவதோ முன்னெச்சரிக்கை தருவதோ எதையும் செய்யாமல் அவர்கள் செயல்பட்டதால் தான் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமா திமுக இந்த விஷயத்துல பொதுமக்களுக்கு உதவும் வகையில என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறீங்க? நிச்சயமாக மாநிலங்களவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய விதத்திலே நாங்கள் எப்படி இன்னும் அதிகமாக தமிழகத்திற்கு நிதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வைப்போம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அங்கே யாரையாவது சந்தித்து இதை பற்றி மேற்கொண்டு பேச வேண்டும் என்று தலைவர் எங்களை அறிவுறுத்தினால் நிச்சயமாக அதன்படி செயல்படும்.